வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எப்படியும் தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். ஓகே, நம்ம வந்து புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பனிங் ஒரு நியூ ஷாப்னு போட்டிருப்பேன். அது என்ன ஏதுன்னு நான் vlog போக போக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிருந்து கிளம்பி நேராக D2D என்டர்பிரைசஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் ஷாப். அது அந்த ஷாப் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் லைக் மை பிரதர், அவர் சுஜன்னு சொல்லிட்டு இங்கே காப்பிக்கடை ஸ்டாப்ல லொக்கேட் ஆயிருக்கு. அங்க போய் அவரை மீட் பண்ணி அவரை பிக் பண்ணிட்டு அங்கிருந்து நான் சொன்ன அந்த ஷாப் அதுக்கெல்லாம் நம்ம போறோம். போக போக நான் உங்களுக்கு என்ன கதை என்ன ஏதுன்னு சொல்லி நான் சொல்றேன். ஆல்ரெடி முன்னாடி ஒரு 2 பிளாக் போட்டிருக்கேன். இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணனால கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு என்கிட்ட. அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பேஜா இது இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம நிறைய பேச வேணாம், இன்ட்ரோ இது போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இங்கிருந்து அங்கே போகும்போது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும் என்ன கடை ஓப்பன் பண்ணுறாங்க என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அதில் வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் விளாக்ஸும் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த விளாகை யார் பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி நல்லா பண்றா இல்ல சுமாரா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, யாருக்கு பிடிச்சதுன்னு பிடிக்காது, எங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அது போது எனக்கு. ஓகே, அவருதான் எங்க நைனா. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஹி கான். அதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல போக சொல்றேன். ஸ்டக் ஆகுது, நான் கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சொல்லலாம் பண்றேன். ஓகே கைஸ், ஆக்சுவலா நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம். நான் சொன்ன மாதிரி D2D என்டர்பிரைசஸ் வந்துட்டோம். காப்பிக்கடை ஷாப்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்து மிஸ்டர் சுஜனை வந்து நம்ம வந்து மீட் பண்றதுக்காக வந்தோம். இந்த ஷாப் வந்து அடிக்கடி நான் இருக்கிற ஒரு ஸ்பாட் இது. ஹாய் சேட்டா. சேட்டா வந்து பக்கத்து கடை, சாரி ஹாய், சேட்டா வந்து பக்கத்து கடை. இவர் ஹைதர், இவர் வந்து நம்ம சுஜனுடைய பார்ட்னர். அவருங்க அவரு கக்கூஸ் போயிட்டு வந்துருக்கு. இப்போ என்ன சரி இது பாத்துக்கலாம். நீ கக்கூஸ் போற அவன் கக்கூஸ் பாக்கலாம். அவன் எல்லாருக்கும் வர வேண்டாம். இல்ல நான் என்ன கேட்டா யாருக்கு வர வேண்டாம் இவருக்கு. சரி வாங்க, அது முடியாது. நல்ல கண்டென்ட் நான் போட்டேன். ஆக்சுவலா வந்தோன்னா எனக்கு ஏட்டாக்கு ஒரு சின்ன என்ன சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்க வந்தோன்னா சுஜனா ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு. நான் அதுக்காக லாக் எடுக்க போய் கடைசியா சுஜன் லாக் ஆயிட்டோம். ஆக்சுவலா என்னன்னா ஏட்டாக்கு நமக்கு ஒரு போட்டி ஆகி போச்சு. ஏட்டா போட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏட்டா இவருக்கு நம்ம ஏட்டா பக்கத்து கடை கடை பேர் சொல்லிருங்க. ஏட்டா பராஸ் கஃபே ஓனருக்கு நமக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகி போச்சு. அவர் போட்டியில் இறங்கிட்டாரு. என்ன போட்டின்னா, இங்க இருக்கிற இது வந்து இவர் ஹைதருடைய ஜூஸ் கடை. இந்த கடையில் இருக்க இந்த மிளகாய் வந்து 5 மிளகாய். ஏட்டா வந்து எத்தனை நேரத்தில் சாப்பிடுவீங்க? 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ்னா காரம் குறைஞ்சு சாப்பிடுவீங்க. தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிக்காம ஒரு 2 மினிட்ஸ். 5 ரொம்ப அதிகம். ஓகே 2 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏட்டா வந்து இந்த மிளகாயை சாப்பிட்டுருவாரு. அப்படி அவர் சாப்பிட்டாருன்னா நான் வந்து அடுத்து இந்த வீக் கூட ஒரு லாக் எடுத்து கொடுத்துறேன். ஏட்டா ஃபுட்டு வந்து ஃப்ரீயா கொடுத்துறேன். ஓகே, அவ்வளவுதான். ஓகே வாங்க போட்டி நான் எடுத்து தரேன். வாஷ் பண்ணுவோம். அதுலயே வாஷ் பண்ணக்கூடாதா? 2 3 4 5 ஏட்டா ஒரு நிமிஷம் ப்ளீஸ் கம் ப்ளீஸ். எங்க போறீங்க? வாஷ் பண்றோம் காரத்தை எடுத்து வந்துட மாட்டீங்களா?
கேட்டா வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம ஏன்டா திருட மாதிரி பண்றேன். மறுபடியும் 5 மிளகா. ஆமா காமி, நான் மறுபடியும் 5 மிளகா காமிக்கிறேன் ஏட்டா வந்தோடனே. ஆக்சுவலா இந்த போட்டி எப்படின்னு பார்ப்போம். ஏட்டா வந்து சாப்பிட்டாருன்னா ஓகே. இருங்க, காமிச்சிட்டு தான் சாப்பிடணும். இருங்க இப்படி 1 2 3 4. ஏட்டாவும் பச்சை மிளகாயும் ஒரே போட்டி ஓட்டுனேன். ஒட்டுக்கால ஒவ்வொன்னா சாப்பிடணும். ஒட்டுக்கால சாப்பிடும், ஒன்னா சாப்பிடுறேன். 2 மினிட்ஸ் டைம் பார்த்து. வீசுனா பாதின்னு நினைச்சிருவாங்க. காமிச்சிட்டு வீசுங்க. கேட்டா மலை ஜெகஜால கில்லாடி போல் இருக்குங்க. எனக்கு சங்கடமா இருக்கு. முடியாத விட்டுருங்க, நான் பாக்கோட எடுத்து கொடுத்துறேன். என்ன 5 மிளகா சாப்பிடுவாரா? அப்படியா? இப்படி சாப்பிடுறீங்க? தலசேரி தாடிக்காரு நானா? காரமா இல்லையா? எனக்கு கிடைக்குது காரம் இல்லைங்க. காரம் இல்லைங்களா? காரமா இருக்கா? அப்புறம் சாப்பிடுறீங்க? சரி ஓகே. ஏட்டா வந்து இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாரு. வாங்க, எங்க போறீங்க? கையெழுவா அலையவா? தண்ணி இருக்கக்கூடாது. சரி ஏட்ட பாத்துருவோம் என்ன பண்றாரு. ஏட்டா கையெழுதான் போயிருக்காரு. நான் கூட தண்ணி குடிக்கிறாரு நினைச்சேன். ஐயோ இவங்க கிளம்புடா. இல்ல 2 மினிட்ஸ்குள்ள சாப்பிட்டீங்க, அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. 2 மினிட்ஸ்குள்ள சாப்பிட்டாரு. சேம் டைம். சரி ஏட்டா, நெக்ஸ்ட் வீக்ல vlog எடுத்துக்கலாம். ஓகே. எல்லாரும் என்னவே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி என்ன ரொம்ப அரிசிங்க. இல்ல நீ பண்ணதோட ரொம்ப அரிசிங்க இருக்காது. காட்டுறீங்க. ஐயோ சாமி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் கரெக்டா இப்போ இந்த போட்டி நடந்த இடம் சொல்றா எங்க? D2D Enterprises. சத்தமா சொல்றேன். உங்களோட எனக்கு தெரியல. D2D Enterprises. நீ ஏதோ இவர்கிட்ட வேலை செய்யற மாதிரி இஷ்டம் இல்லாம D2D Enterprises என்ன? 2 பேரோட கடை அது தெரியுது. அண்டர்லைன் பண்றான்டா. இல்ல என்னன்னா எடுத்தோம் என்ன பாத்தீங்களா? சரி கடை பேர் சொல்றேன்னா D2D Enterprises கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டா வரும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல கன்வே பண்றேன். அதுக்கு முன்னாடி ஏட்டா கங்க்ராச்சுலேஷன். சில்லி இவருதான். இவருக்கு ஏதோ ஒரு பேர் என்ன? சில்லி என்ன நீ சொன்ன? கேரளா இது நல்ல டைரக்ஷன். மறந்துட்டியா? பச்சை மிளகாவும் பாலக்காட்டு மாதவனம். கேட்டா வந்து இந்த போட்டியில ஜெயிச்சதுனால நான் அடுத்த வாரம் அவருக்கு ஃப்ரீயா ப்ரமோஷன் பண்ணி கொடுப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் அடுத்து வந்து இங்கிருந்து வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு ப்ரமோஷனுக்காக போறோம். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். இந்த வாரம் வந்து இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். ஆமா, அவர் கக்கூஸ் போன வீடியோ நான் தான் போனேன் இருக்கேன். நீங்க ஏன் குறுக்க பேசுறேன்? சுஜன் செலவா சுஜன் சொன்னதே சொன்ன மோஷன் லைட் சென்சார் லைட் சென்சார் லைட் மோடி மோஷன் மோஷன் போல பாத்ரூம் வந்து மோஷன் லைட் வருது. மோஷன் மோஷன் புரிஞ்சா? மோஷன் மோஷன் தமிழ்ல வருமா? மோஷன் சுஜனே தமிழ்லயே மோஷன் லைட் வித் மோஷன். அப்ப சேட்டாவும் மட்டும் சேட்டா பண்ணிக்கிறோம். மோஷன் போனவரும் வெயிட் பண்றது, மோஷனுக்காக வெயிட் பண்றவரும். இப்போ நான் வெளியே போறதுக்கு அப்புறம் கிளம்ப மாட்டேங்கிறானே. சாப்பாடு சாப்பிடு. அப்படியா? எனக்கு பார்த்தா எப்படி இருக்குன்னா இப்ப 2 நிமிஷம் வெளியே போன வந்து பாத்ரூம் கிட்ட ஓடணும். அந்த போவானுங்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே. இதோட டைட்டில் தான் எனக்கே தெரியல. என்ன சில்லி பச்சை மிளகாயும் பாலக்காட்டு மாதவனுமா இல்ல மோசம் லைட் வித் மோசம்?
எதுவும் தெரியல. ஆனா vlog நான் கண்டிப்பா நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் நிறைய கிளிப் எல்லாம் போட்டு எடிட் பண்ணா சூப்பரா இருக்கு. கிளிப்னா நான் கக்கூஸ் உட்காந்து ஓகே கைஸ், இதுக்கு மேல நான் பேசுறேன்னா எனக்கு சூப்பரா வருது. அதனால இதோட கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்டான vlogs, இந்த மாதிரி ஃபன் கேம்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்லயும் இருக்கு, அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.